Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய நவி ஆப்ல UPI நம்பரை எப்படி நம்ம லிங்க் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நவி ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நவி ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். நவி ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து UPI நம்பர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. UPI நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து UPI நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து UPI நம்பரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல லிங்க் நம்பர் டு நவி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய UPI நம்பரை நம்ம வந்து நவி ஆப்ல லிங்க் பண்றதுனால நமக்கு என்ன பயன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வழியாக உங்களுக்கு யாராவது மணியை நீங்க சென்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த ஆப்ல நீங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் UPI நம்பர் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப் வழியாக வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நிறைய UPI ஆப்ஸ் வந்து பயன்படுத்துவீங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பீம், இது போல நிறைய UPI ஆப்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா UPI நம்பர் வந்து இதுல இத்தனை ஆப் இருந்தாலும் நீங்க வந்து இத்தனை ஆப் யூஸ் பண்ணாலும் அதுல வந்து ஒரே ஆப்ல தான் நீங்க வந்து UPI நம்பரை லிங்க் பண்ணி பயன்படுத்த முடியும். நீங்க எந்த ஆப்ல UPI நம்பரை லிங்க் பண்ணி பயன்படுத்துறீங்களோ அந்த ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். யாராவது உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த UPI நம்பரை பயன்படுத்தி மணியை சென்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ எந்த ஆப்ல லிங்க்ல இருக்கோ அந்த ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். இதுக்காக வந்து பாருங்க நம்ம UPI நம்பரை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அந்த ஆப்போட. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து நவி ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி UPI நம்பரை லிங்க் பண்றீங்களோ நீங்க வந்து லிங்க் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து இதுல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுடைய UPI நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த UPI நம்பரை பயன்படுத்தி யாராவது உங்களுக்கு மணி அனுப்புற பட்சத்துல இந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும் இந்த நவி ஆப்ல. ஓகே, இதுக்காக வந்து பாருங்க நம்ம வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம வந்து லிங்க் பண்றோம். இப்போ நீங்க வந்து இது போல உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்ல மணி ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதுல லிங்க் நம்பர் டு நவி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ லிங்க் நம்பர் டு நவி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்ல இருக்கு பாருங்க, லிங்க் நம்பர் டு நவின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா லிங்க் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க நவி ஆப்ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா UPI நம்பரை லிங்க் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கோம். இப்போ யாராவது மணி அனுப்புனா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணக்கூடாது மணியை, நான் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணணும், நான் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இதுல மறுபடியும் இதுல வந்து பாருங்க UPI நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. UPI நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல 3 டாட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 டாட் வந்து இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல delete UPI நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. UPI நம்பர் வேணாம் அப்படின்னா delete பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல வந்து பாருங்க லிங்க் டு அதர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க் டு அதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிடும் உங்களுடைய UPI நம்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய நவி ஆப்ல UPI நம்பரை லிங்க் பண்ணி பயன்படுத்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.